இது கார்த்திகை தீப திருநாளோட பார்ட் 2 வீடியோ. ஈவினிங் அழகாக ஒரு ரங்கோலியையும் போட்டாச்சு. டிவியில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினோடனே நாங்களும் எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றிட்டோம். நாங்கள் எப்போயுமே 2 குத்து விளக்கு வச்சு தான் ஏற்றுவோம். ஆஃப்டர்நூன் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் கொஞ்சம் பார்த்து வச்சதுனால ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இல்லாத மாதிரி இருந்துச்சு. டிவியில் திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டே அப்படியே நானும் எங்கள் குத்து விளக்கை ஏற்றிட்டே ரங்கோலி மேலே அந்த குத்து விளக்கு 2 எரியறதை பார்க்கல அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் போய் விளக்கு வச்சுட்டேன். கார்த்திகைக்காக நான் வெள்ளி விளக்கு வாங்கியிருந்தேன். அதையும் வச்சுட்டு சாமிக்கு பூஜையும் பண்ணிவிட்டு நல்லா மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த சாமிலாம் தான் இருப்பாங்க. ஐயப்பன் இருப்பாங்க, முருகன் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பாங்க, அப்புறம் அம்மன், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மனசார சாமி கும்பிட்டு சின்ன சின்ன அகல் விளக்கை ஏற்றி அதையும் வீடு எல்லாத்துலேயும் எடுத்து எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் வருஷம்லாம் காற்று அடிச்சுக்கிட்டு விளக்கு எரிய விடலை. இந்த வருஷம் என்னன்னே தெரில, அவ்வளோவா காற்றே இல்லை. ஒரு விளக்கு கூட அணையாமல் இருந்துச்சு. நாங்களும் இருக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் விளக்க வச்சுட்டு அழகாக லைட்டெல்லாம் அமர்த்தி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்காக எல்லா இடத்தையும் வீடியோ எடுத்து காட்டுவோன்னு இந்த உருளியை வச்சு அதை சுற்றியும் விளக்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூஜை அறை வாசல்லே வச்சுட்டு நேற்று ஏற்றின பரணி தீபம் இருந்துச்சு, அதையும் ஏற்றிட்டு பூஜை ரூமில் இருந்த விளக்கையும் உங்ககிட்ட காமிச்சேன். லாஸ்ட்டாக வெடி, தீபாவளிக்கு வச்சுருந்த வெடியை போட்டு கார்த்திகையை சிறப்பாக முடிச்சிட்டேன்.